கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பாளர்கள் வந்து மோஸ்ட் காமனாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குன்னா வந்து, ஒன்று வந்து என் லாஜிக்கு அது சரியாக படலை, எனக்கு ப்ராப்பராக ப்ரூஃப் இருந்தால் தான் நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு ரிலிஜன் வந்து ஒரு மேன்மேடு, சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு தெரியாத பதிலை வந்து கடவுளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூணாவது வந்து எனக்கு சயின்ஸ் எல்லாமே பற்றி, யூனிவர்ஸ் பற்றி என்ன எல்லாமே சொல்கிறப்போ எனக்கு எதுக்கு கடவுள். நாலாவது வந்து உலகத்தில் இவ்வளோ சஃபரிங் இருக்கிறப்போ எப்படி கடவுள் இருக்க முடியும்ன்ற இது மாதிரி தான் மோஸ்ட் காமன் ரீசனாக இருக்கும். ஸோ லிட்ரேச்சர் உலகத்தில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர் இவான். ரேஷ்னலிஸ்ட், ஒரு பகுத்தறிவாளரான ஒரு கேரக்டர். எதையுமே வந்து ஈஸியாக நம்பிட மாட்டார், எல்லாமே டீப்பாக கேள்வி கேட்பார். ஸோ அவர் லாஜிக்கை சரியாக படணும். ஸோ அவர் வந்து கடவுளை மறுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் இருக்கிறாரே வச்சுப்போம், அவர் டிசைன் பண்ண உலகத்தில் வந்து சஃபரிங் இருக்குது. பட் எது என்னால் ஏற்றுக்க முடியலன்னா வந்து எந்த வித இதுவும் பண்ணாத குழந்தைங்கள், அவங்க அந்த குழந்தைங்க வந்து அவங்கள டிஃபெண்டே பண்ண முடியாது, குருவாலிட்டினா என்னென்னு தெரியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, இன்னசென்ட் சில்ட்ரன்ஸுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், டார்ச்சர், சஃபரிங், இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ கடவுளே இருந்தாலும் இப்படிப்பட்ட உலகத்தை டிசைன் பண்ண கடவுளை வந்து என்னால் வணங்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார். ஸோ அதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் விட அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு பிலீவராக இருந்தீங்க, கடவுள் நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா வந்து எந்த ஒரு காரணத்தினால கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க, கடவுள் மறுப்பாளராக இருந்தீங்கன்னா வந்து எதனால் வந்து கடவுள் இல்லைன்னு நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.